ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் ஈவினிங். நாங்கள் வந்து என்ன சொன்னால் இந்த வீக் வந்து கிளாஸ் எடுக்கல. ஏன்னா அந்த 25 பேட்சுக்கு வந்து கிளாஸஸ் நிறைய இருந்ததால நாங்கள் இந்த வீக் வந்து கிளாஸ் போடல. அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த மிஸ் ஆகின கிளாஸ் எல்லாம் வந்து இந்த வீக் வந்து முடிக்க பார்ப்போம். என்ன சொன்னால் நாங்கள் எப்படியும் இந்த மாதம் மேக்ஸிமம் இந்த யூனிட் 6 முடிச்சிட்டு இந்த யூனிட் 6 சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? அதில் வந்து பார்ட் 1 கேள்விகள் வந்தால் எப்படி அணுகுற முறை எப்படி, அதே மாதிரி பார்ட் 2 கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது. சரியா? இப்போ நாங்கள் வந்து தேரி மட்டும் பார்த்துட்டு போகாமல் கொஞ்சம் இந்த பேப்பருக்குள்ளேயும் போக வேண்டியது. சரியா? பார்ட் 1 இந்த எக்ஸாம் மாதிரியும் ஒரு யூனிட் முடியே எக்ஸாம் மாதிரி செஞ்சு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் அதை திருத்தி மார்க்ஸ் போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அதோட எக்ஸ்பிளனேஷனை வந்து பார்ப்போம். சரியா? அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ பேப்பர் தான். இப்போ எவ்வளோ தான் வந்து தேரியை படித்தாலும் நாங்கள் எப்படி பேப்பர் அணுகிற முறை அப்படின்றது வந்து கட்டாயம் தேவை. சரியா? நிறைய பேர் அதைத்தான் வந்து எதிர்பார்க்கறது. தேரி வந்து விளங்கி கொள்ளேலும். சரியா? அதுவும் வந்து கொஞ்சம் நல்லாக விளங்கி கொண்டாதான் நாங்கள் பேப்பரையும் அணுகிறதுக்கு இலகுவாய்க்கும். அதுக்கென்று ஒரு மெத்தட்கள் இருக்குது. விளைஞ்ச சொல்றது அது எப்படி அணுகிற முறைகள் இருக்குது. சரியா? எந்த கேள்வி எப்படி அணுகணும் அப்படின்னு இருக்குது. அந்த கேள்வியை புரிஞ்சு கொள்ளணும், உள்வாங்கி கொள்ளணும். அப்ப இது சம்பந்தமான இந்த பேப்பர்ல எப்படி நாங்க எங்களோட ஆன்சரை நாங்க படிச்ச விஷயத்த வந்து கொடுக்க போறோம் அப்படின்றதுக்குள்ளதான் நீக்குது. உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி வரப்போகுது, எப்படி நாங்க எவ்வளவுதான் உளுந்து 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 படிச்சாலும் நாங்க பேப்பர் அணுகிற முறையை நாங்க விளங்கிக் கொள்ளணும். உங்களுக்கு வந்து இப்ப இந்த நாளையோட எக்கனாமிக்ஸ் பாடம் 25 ஆக்களுக்கு முடிஞ்சிடும். இப்ப அடுத்த டார்கெட் வந்து நீங்க தான். சரியா? 26 ஆக்கள் தான். சரியா? அப்ப நாங்க வந்து தொடர்ச்சியா வந்து கிளாஸை வந்து போட வேண்டியது. ஏன்னா அவங்களோட எக்ஸாம் வந்து இன்னும் சில மாதங்கள் தான் நீக்கும். சரியா? இப்ப நாங்க படிச்சுட்டு போவோம். அதுக்கு பிறகு இப்ப அடுத்த மாசம் வரும். அதுக்கு பிறகு ஒரு 4-5 மாசம் போய்த்திரும். அதுக்கு பிறகு உங்களோட எக்ஸாம் டக்குன்னு இறங்கிடும். நீங்க நினைப்பீங்க இன்னும் ஒரு 8-9 மாசம் நீக்கிறதானே நாங்க படிச்சு கொள்ள இயலும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் அது எப்படி போகும் அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. அவ்வளோ குயிக்கா டைம் போய்த்திரும். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க. சரியா? ஏன்னா புறவைக்கு இருந்துட்டு யோசிக்கப்படாது. நாங்க வந்து இப்பவே பயன்படுத்த இருந்துச்சு தானே, இப்போ எக்ஸாம் நெருங்கிட்டு இப்போ கஷ்டமாயிக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கப்படாது. இப்பவே நீங்க அந்த இப்போ அந்த அதாவது அப்ப யோசிக்கிறதை விட இப்பவே நீங்க ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்து அதுக்கான ஒரு படிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் ஒன்று போட்டு நல்ல முயற்சி ஒன்று செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்ல பெருப்பேற்று வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியோ? ரைட். அப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த மூடிய பொருளாதாரத்தின் சமநிலைய பார்த்தோம். அப்ப மூடிய பொருளாதாரத்துல வந்து மூடிய பொருளாதாரம்டா என்னன்னு பார்த்திருந்தோம். எளிய பொருளாதாரம் ஒன்றுல அரசாங்கத் துறையினை வந்து உள்ளடக்கும் போது தான் இந்த மூடிய பொருளாதார மாதிரி வந்து தோன்றும் அப்படின்ற மாதிரி நாங்க பார்த்திருந்தோம். ரைட். அப்ப இதுட ஆ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நான் உங்களுக்கு யூடியூப் லிங்க் மூலமா வந்து நான் தந்திருந்தேன். அதுல வந்து நாங்க 2 உதாரணங்கள் பார்த்திருந்தோம். அடுத்த கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன். அடுத்த கிளாஸ்ல 3வது உதாரணம் பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நாங்க என்ன செஞ்சிருந்தோம், கிளாஸ முடிச்சிருந்தோம். அப்ப நாங்க 3வது உதாரணத்த பார்க்கணும். இந்த மூடிய பொருளாதாரத்தின் சமநிலையில வாரதுல 3வது உதாரணம் நோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் கிடைக்காதவங்க வந்து எனக்கு இந்த நோட்ஸுக்கான பிடிஎஃப் கிடைக்காதவங்க எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். 3வது உதாரணத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃப் தந்திக்கிறேன். அதில் எல்லாமே ஈக்குது. சரியா? இப்போ மூடிய பொருளாதாரம் ஒன்று தொடர்பான தரவுகள் பின்வருமாறு. சரி, மூடிய பொருளாதாரம் ஒன்று தொடர்பான தரவுகள் இப்போ நோட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சாலும் நீங்கள் ஒரு பேப்பர் ரைட்டிங் புக்கில் நீங்கள் என்ன செய்யணும்னா கணக்குகளை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் செஞ்சு பார்க்குற டைமில் தான் உங்களுக்கு வந்து அது அந்த அந்த கணக்கு என்ன என்ன விஷயம், அதில் என்ன டவுட் இருக்குது விளைஞ்சா அது வந்து உங்களுக்கு பிடிபடும். சும்மா அந்த பார்த்துட்டு பாடமாக்குற விஷயம் இல்லை தானே, விளைஞ்சா உள்வாங்கிக் கொள்ளணும். ரைட். அப்போ மூடிய பொருளாதாரம் ஒன்று தொடர்பான தரவுகள் பின்வருமாறு
நுகர்வு தந்திக்கிறான். நுகர்வு 500 சி சமன் 500 பிளஸ் 0.75 ஒய் YD 75 YD. முதலீடு தந்திக்கிறான் 400 பில்லியன். 400 பில்லியன். அதே மாதிரி அரச செலவு 300 பில்லியன். சரி, வரி வந்து 100 பில்லியன். இப்ப என்ன கேள்வின்னு சொன்னால், சமநிலை வெளியீட்டு மட்டத்தை காண்க. சமநிலை வெளியீட்டு மட்டத்தை காண்க. சின்ன டைம் ஒன்று தாரேன், குயிக்கா செஞ்சு ஆன்சர் போடுங்க பாப்போம். சமநிலை வெளியீட்டு மட்டம் எவ்வளோன்னு சொல்லி வைண்ட பெருமதியை நாங்க கண்டுபிடிக்கணும். குயிக் ட்ரை பண்ணுங்க. ரைட். இப்போ ஆன்சர் போட்டிக்கிறீங்க. சரியா? இப்போ நீங்க வந்து என்ன பிழை ஊட்டிக்கிறீங்க அப்படின்றத செக் பண்ணணும். சரி, அதுக்கு தான் நான் உங்களுக்கு செய்யறதுக்கு டைம் ஒன்று தாருது. ரைட். இப்போ நீங்க பாருங்க, நாங்க சமநிலை வெளியீட்டு மட்டத்தை நாங்க கண்டுபிடிக்கணும் என்றால் ஒய் சமன் எங்களோட சமன்பாடு என்ன? சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி. மூடிய பொருளாதாரம் தானே விளைஞ்ச சொல்றது. அப்போ மூடிய பொருளாதாரத்துல கவர்மெண்ட்டும் வந்து என்ன செய்ய போகுது? உள்ளடங்க போகுது. ரைட். இப்ப சி சமன்பாடு தந்திக்கிறான். சி பெறுமதி 500 பிளஸ் 0.75 YD. சரியா? 75 YD பிளஸ் இதுல வந்து 5 பெறுமதி தந்திக்கிறான் 400 பில்லியன். அதே மாதிரி ஜீண்ட பெறுமதி தந்திக்கிறான் 300 பில்லியன். 300 பில்லியன். இப்ப நாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். ரைட். இப்ப நாங்க இது எல்லாத்தையும் நாங்க போட்டோம். இப்ப y நாங்க கண்டுபிடிக்கணும். ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். 500ம் 400ம் 300ம் 1200. அது எல்லாத்தையும் நாங்க கூட்டிடலும். 1200 பிளஸ் 0.75 நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த டீக்கு தானே இந்த வைடிய வந்து நாங்க வையா மாத்தணும் அப்படின்னு சொன்னா, அந்த வைல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் 100, அதாவது வரிய வந்து கழிக்க போறோம். வைல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்? வரிய கழிக்க போறோம். இப்படித்தான் நாங்க போட்டுருக்கோம். சரியா? இங்க வரின்னு சொல்லி 100 பில்லியன் தந்துட்டான் தானே. ரைட். இப்ப ஒய். ஒய் சமன் அடுத்த ஸ்டெப்புக்கு வரோம். 1200 பிளஸ்
0.75y 0.75 தர y 0.75 yன்னு வரும். இப்போ 0.75 தர 100 எதுன்னு வரும்? 75ன்னு வரும். 75ன்னு வரும். ரைட். இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தா 1200ல இருந்து 75 போனால் எங்களுக்கு எத்தனை வரும்? 1125 வரும். 1200ல இருந்து 75 போனா 1125 பிளஸ் 0.75y 0.75y. அப்ப YD நாங்க என்ன செஞ்சிட்டோம்? Y மாத்திட்டோம். Y மாத்திட்டோம். சரியா? அப்ப Y மாத்துறதுக்கு இதுல உள்ள இப்ப ருக்சாந்த் நீங்க விட்ட பிழை எவ்வளோ என்னன்னு சொல்லி விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப அடுத்ததாக அடுத்த ஸ்டெப்புக்கு வாரோம். இப்ப இங்க 0.75y பிளஸ் ஆவிட்டு இது சமனுக்கு இங்கால வந்தா மைனஸ் ஆகும். ஸோ y மைனஸ் 0.75y சமன் 1125. 1125. ரைட். அப்ப yல இந்த 0.75y போனால் 0.25y 0.25y சமன் 1125. அப்ப நாங்க y கண்டுபிடிக்கணும்டா y சமன் 1125 நாங்க என்ன செய்ய போறோம்டா 0.25ஆல பிரிக்க போறோம். அப்ப y சமன் 1125 0.25ஆல பிரிச்சா எத்தனை வரும்? 1125 0.25ஆல பிரிச்சா எத்தனை வரும்? 4500. 4500 வரும். விளைஞ்சவங்க சொல்றது. அப்ப சமநிலை வெளியீட்டு மட்டம். சரி. சமநிலை வெளியீட்டு மட்டம் 4500 பில்லியன் ரூபா. 4500 பில்லியன் ரூபா. விளைஞ்சா? அப்ப ருக்சாந்த் என்ன பிளவுட்டிக்கிட்டீங்க அப்படின்றத நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். சரியா? அப்ப நாங்க இங்க வரின்னு தந்திக்கிறோம். YD தான் தந்திக்கிறோம். செலவிடத்தக்க வருமானத்தை தான் தந்திக்கிறோம். அப்ப செலவிடத்தக்க வருமானத்தை நாங்க வருமானமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? இந்த வைல இருந்து மைனஸ் பண்ணணும் 100 விளைஞ்சா வரிய மைனஸ் பண்ணணும். சரி. அப்ப இன்னும் ஒருக்கா சொல்றேன். y சமன் c பிளஸ் i பிளஸ் g. அப்ப c சமன்பாடு தந்திக்கிறான். அதே மாதிரி i பெருமதி தந்திக்கிறான். g பெருமதி தந்திக்கிறான். சரி. அடுத்த ஸ்டெப்புக்கு 500 400 300 கூட்டினா 1200 பிளஸ் 0.75y 0.75 YD நாங்க வையா மாத்தணும்னு சொன்னா வரியை நாங்க என்ன செய்யணும்? கழிக்கணும் வைல இருந்து. அப்போ y மைனஸ் 100 போட்டணும் அப்படின்னு சொன்னால் பிரக்கெட்டுக்குள்ள y சமன் 1200 பிளஸ் 0.75 வையால பெருக்கினா 0.75 0.75 100ஆல பெருக்கினா 75 அப்படின்னு வரும். விளைஞ்ச சொல்றது. அப்ப 1200ல இருந்து 75 கழிக்க போறோம். 1200ல இருந்து 75 கழிச்சா 1125 அப்படின்னு வரும். அப்ப 0.75y. ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தோம்னா வைல இருந்து மைனஸ் பண்ணணும் 0.75y. அப்ப கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் 0.25y சமன் 1125. அப்போ y சமன் 1125 நாங்க என்ன செய்ய போறோம்? 0.25y பிரிக்க போறோம். அப்போ y சமன் 4500 வரும். அப்ப சமநிலை வெளியீட்டு மட்டம் 4500 பில்லியன் ரூபா. 4500 மில்லியன் ரூபா. ரைட். ரைட். அடுத்தது 4வது எக்ஸாம்பிளுக்கு வரும். 4வது உதாரணம். அப்ப மூடிய நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. செய்யறதுக்கும் சின்ன டைம் உண்டு உங்களுக்கு தருவேன். மூடிய பொருளாதாரம் முதலாவது சொல்ற விஷயத்தை நாங்க ஒரு லைவா ஒரு நேர்ல எப்படி கிளாஸை கொண்டு போவோமோ அந்த அடிப்படையில் நாங்க கிளாஸை கொண்டு போவோம். விளைஞ்ச அவங்களுக்கு சொல்றது. லைவா எப்படி கிளாஸ் நடக்குமோ நேர்ல எப்படி கிளாஸ் அதோட ஸ்பெஷலா கிளாஸஸ் கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிக்கும். விளைஞ்ச அவங்களுக்கு சொல்றது. கொஞ்சம் இந்த சொல்ற விஷயங்களை செஞ்சு சரியா அந்த சொல்றதெல்லாம் எழுதி நோட் பண்ணி ஆன்சரை போட்டு நீங்களும் ஆக்டிவ் ஆகிக்கணும். அப்போ அன்மியூட் பண்ணி பேசலாட்டியாலும் செட்டில் சரி கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஈக்கிறீங்க அப்படின்றது எனக்கு விளங்கும்.
விளங்கிட்டா? உங்களுக்கு விளங்குது. உங்களுக்கு எந்த டவுட்டும் வரல. அப்ப நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவேலும் அப்படின்ற ஒரு இது வந்து வரும். சும்மா ஏனோ தானோன்னு நீக்காம நல்ல கிளாஸ குவாலிட்டியா கொண்டு போகணும்னா, நீங்க கொஞ்சம் என்ன செய்யணும்? ஆக்டிவா இருக்கணும். சரியா? அடுத்ததாக 4வது உதாரணம் ஒன்று பார்க்க போறோம். நோட் பண்ணிக்கோங்க. மூடிய பொருளாதாரம் ஒன்று தொடர்பான தரவுகள் பின்வருமாறு. ரைட். நோட் பண்ணிக்கோங்க. மூடிய பொருளாதாரம் ஒன்று தொடர்பான தரவுகள் பின்வருமாறு. சுயாதீன நுகர்வு 150 மில்லியன். 150 மில்லியன். சி சமன் 150. சுயாதீன நுகர்வு 150. சரியா? சுயாதீன நுகர்வு 150 பில்லியன். ரைட். அடுத்த தகவல் என்னன்னு சொன்னால், தூண்டப்பட்ட நுகர்வு தூண்டப்பட்ட நுகர்வு செலவுக்கான வருமானத்துல செலவுக்கான வருமானத்துல 90%. சரியா? செலவுக்கான வருமானத்துல 90%. நான் எப்படி காண்றதுன்னு சொல்லி போட்டு தெளிவா விளக்கப்படுத்துறேன். சரியா? முதலீடு 250 மில்லியன். சரி? முதலீடு 250 மில்லியன். அரசு செலவு 550 மில்லியன். நேர் வரி வருமானத்துல 10%. வருமானத்துல 10%. சரியா? ரைட். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, சமநிலை வெளியீட்டு மட்டத்த நீங்க காண போறீங்க. Y ன்ற பெறுமதிய காண போறீங்க. சரியா? Y ன்ற பெறுமதிய நீங்க என்ன செய்ய போறீங்க? காண போறீங்க. இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். சுயாதீன நுகர்வு 150 மில்லியன். தூண்டப்பட்ட நுகர்வு செலவிடத்தக்க வருமானத்துல 90%. சரியா? செலவுக்கான வருமானத்துல 90%. அதே மாரி முதலீடு 250 மில்லியன், அரசு செலவு 550 மில்லியன், நேர்வரி வருமானத்துல 10%. இப்போ Y நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். குயிக் சின்ன டைம் ஒன்று எடுங்க.
ரைட். அப்ப நாங்க என்ன செய்வோம்? y பெறுமதியை கண்டுபிடிப்போம். சரி, இப்ப நாங்க முதலாவது சீண்ட சமன்பாடு எடுக்க போறோம். இங்க வந்து சுயாதீன நுகர்வு தந்திக்கிறான் 150 150 பிளஸ் தூண்டப்பட்ட நுகர்வு எவ்வளவு தந்திக்கிறான்னு சொன்னா செலவிடத்தக்க வருமானத்துல 90%. அப்ப செலவிடத்தக்க வருமானத்துல 90% அப்படின்னு சொன்னால் 0.9 வீதம். விளைஞ்ச சொல்றது 0.9 வீதம். அப்ப செலவிடத்தக்க வருமானத்துல 80% அப்படின்னு சொன்னால் எப்படி வரும்? ஆன்சரை செட்ல போடணும். கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சரை செட்ல போட்டுட்டு வரணும். செலவிடத்தக்க வருமானத்துல 25% சொன்னால் தூண்டப்பட்ட நுகர்வு 0.25 வைடி வரைக்கும். சரியா? அப்ப நாங்க சி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ஐ வந்து தந்திக்கிறான் 250. அதே மாதிரி ஜி வந்து தந்திக்கிறான் 550. அடுத்ததாக சொல்லுகிறான் நேர்வரி வந்து டி அப்படின்றது வந்து வருமானத்துல 10% ஆகும். வருமானத்துல 10% அப்படின்னு சொன்னால் 0.1 0.1 சரியோ? இப்ப நாங்க என்ன செய்வோம்டா விஷயத்துக்குள்ள வருவோம். இப்ப நாங்க சமநிலை வெளியீட்டு மட்டத்தை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கட சமன்பாட பேசிக்கா எங்கட சமன்பாடை நாங்க போட போறோம். y சமன் சரி y சமன் c பிளஸ் i பிளஸ் g. சரி, இப்ப நாங்க y கண்டுபிடிக்கணும். c தந்திக்கிறான் 150 பிளஸ் 0.9 yd பிளஸ் i வந்து 250 g வந்து 550. சரியா? தெளிவா போட்டுக்கோங்க. 550. சரி, அப்ப நாங்க 150ஐயும் 250ஐயும் 550ஐயும் கூட்டினா 150ம் 250ம் 400. 400ம் 550ம் 950. சரி, 950. சரியா? அப்ப நாங்க வந்து y சேஞ்ச் பண்ணணும் தானே? பிளஸ் 0.9 பிராக்கெட்டுக்குள்ள நாங்க என்ன செய்ய போறோம்? y இருந்து இந்த நேர்வரியை கழிக்க போறோம். அப்ப நேர்வரி எவ்வளவுன்னு சொல்லியிருந்தான்? y மைனஸ் எப்படி 0.1, அதாவது நேர்வரி வந்து வருமானத்துல 10%. அப்ப 0.1y. சரியா? ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? 950 பிளஸ் y இருந்து 0.9 தர, இந்த பிராக்கெட்டுக்கு பதிலா நாங்க தரைய போடுறோம். y இருந்து 0.1y போனால் 0.9y 0.9y. சோ 950 பிளஸ் 0.9 தர 0.9y 0.81y என்று சொல்லி வரும். 0.81y. சரியா? 0.9 0.9ஆல பெருக்கினா 0.81y வரும். சரி, அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? y மைனஸ் 0. இங்க y தானே வரப்போகுது. அப்ப இங்க பிளஸ் பிளஸ் ஆகிட்டு சமனுக்கு இங்கால வந்தா மைனஸ் ஆகும். சோ y மைனஸ் 8.1y சமன் 950. 950. அப்ப y இருந்து 0.81y போனால்
சைபர் தசம் 91 வைன்னு சொல்லி வரும். சைபர் தசம் 91 வை சமன் 950. 950. அப்ப நாங்க y நாங்க கண்டுபிடிக்கணும். y சமன் y சமன் 950 நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த சைபர் தசம் 19 சரியா? 19 தான் வரும். சைபர் தசம் 19 என்று சொன்னா வைல இருந்து மைனஸ் சைபர் தசம் 81 வை போனா சைபர் தசம் 19 வை. ஸோ 950 19 சைபர் தசம் 19 நாங்க என்ன செய்ய போறோம்? பிரிக்க போறோம். அப்போ சமன் y சமன் 950 சைபர் தசம் 19 பிரிச்சா ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்? சொல்லுங்க பாப்போம். 5000. 5000. சரியா? அது வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட்? சரி. அப்ப சமநிலை வெளியீட்டு மட்டம் 5000. அப்ப இன்னும் ஒருக்கா சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. இங்க வந்து தகவல் தந்திக்கிறான். சுயாதீன நுகர்வு 150. தூண்டப்பட்ட நுகர்வு செலவிடத்தக்க வருமானத்துல 90% அப்படின்னு சொன்னால், செலவிடத்தக்க வருமானத்துல 90% அப்படின்னு சொன்னா, நாங்க என்ன செய்ய போறோம்? C-ய கண்டுபிடிக்கிறதுக்கு இது 2யும் கூட்டணும். இது 2யும் கூட்டணும் அப்படின்னு சொன்னா, செலவிடத்தக்க வருமானத்துல 90% என்ன அர்த்தம்னா, 0.9 வைடி செலவிடத்தக்க வருமானம். ஸோ 2யும் கூட்டி தான் நாங்க என்ன செய்ய போறோம்? போட போறோம். இந்த C7 150 பிளஸ் 0.9 வைடின்னு சொல்லி செலவிடத்தக்க வருமானத்துல தான் நீங்க போட்டிக்கலாம். சரியா? அதே மாரி ஐண்ட பெறுமதி தந்திக்கிறான். முதலீடு 250. ஜீன்ட பெறுமதி தந்திக்கிறான். அரசு செலவு 550. நேர்வரி வருமானத்துல 10%. அப்ப வருமானத்துல 10% அப்படின்னு சொன்னா என்ன? T சமன் 0.3 வை. ஸோ Y சமன் C பிளஸ் I பிளஸ் G. சிக்கு பதிலா 150 போடுவோம். ஸோ 150 பிளஸ் 0.9 YD ஐக்கு சமன் 250 ஜிக்கு பதிலா 550. ஸோ 150 250 550 கூடினா 950. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா வைடிய வையா மாத்தணும்னு சொன்னா அந்த நேர் வரியை வந்து கழிக்கணும். வைல இருந்து மைனஸ் நேர் வரியை கழிச்சால் வந்து 0.1 வந்து நேர்வரின்னு நாங்க கண்டுபிடிச்சோம். ஸோ வைல இருந்து 0.1 போனால் 0.9 வரும். அப்ப 0.9 0.9 பெருக்கினால் 0.81 வரும். ஸோ y சமன் 950 பிளஸ் 0.81 y 81 y. அப்ப நாங்க வைல இருந்து 0.81 y கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் 0.19 y சமன் 950. அப்ப y நாங்க கண்டுபிடிக்கணும்னா 0.19 நாங்க 19 950 பிரிக்க போறோம். அப்ப 950 0.19 பிரிச்சால் y சமன் 5000 வரும். விளைஞ்ச சொல்லுது. அப்ப சமநிலை வெளியீட்டு மட்டம் 5000 மில்லியன் ரூபா. 5000 மில்லியன் ரூபா. அதையும் கட்டாயம் போட்டு ரைட். அதிலேயே அடுத்த கேள்வி ஒன்று போகும். அதிலேயே வந்து அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னு சொன்னா 2வது இதுல பாதீட்டு பற்றாக்குறையின் அளவினை கணிப்பிடுக. அதே கேள்வியில பாதீட்டு பற்றாக்குறையின் அளவை கணிப்பிடுக. பாதீட்டு பற்றாக்குறையின் அளவை கணிப்பிடுக. இப்ப பாதீட்டு பற்றாக்குறையின் அளவை நாங்க கணிப்பிடணும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? டீல இருந்து ஜிய கழிக்கணும். வரியில இருந்து அரச செலவை கழிக்கணும். வரி வருமானம் தானே விளைஞ்ச சொல்றது. அப்ப அந்த வருமானத்துல இருந்து செலவை கழிக்கணும். அப்ப கழிச்சால் தான் எங்களுக்கு அது பற்றாக்குறையா அல்லது மிகையான்னு சொல்லி எங்களுக்கு விளங்கும். விளங்கிச்சோ? அப்ப டி மைனஸ் ஜி. இப்ப டீண்ட பெருமதி நாங்க எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம்? டீண்ட பெருமதி நாங்க எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம்? 0.1 வை தானே. 1 வை. சரி, அப்ப பாதீட்டு நிலுவை நாங்க கண்டுபிடிக்க போறோம். அப்ப பாதீட்டு நிலுவைக்கான சமன்பாடு தான் இந்த டி மைனஸ் ஜி. இப்ப டி வந்து கண்டுபிடிச்சோம் 0.1 வை மைனஸ் ஜி எவ்வளவு தந்திக்கிறான்? அரச செலவு எவ்வளவு தந்திக்கிறான்? 550. 550. ஸோ ஸோ 0.1 y நாங்க கண்டுபிடிச்சோம். 0.1 வந்து வையோட பெருக்கப்பட்டு அப்ப 0.1
தர வைண்ட பெருமதி என்ன 5000 சொல்லி கண்டுபிடிச்சிடும். அப்போ வைண்ட பெருமதியை இங்க போடுவோம் 5000. 0.1 தர 5000 மைனஸ் 550. 550. அப்ப 0.1 5000 பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் 500 ஆன்சர் வரும். 500 சொல்லி ஆன்சர் வரும். சரியோ? ஆக 500ல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்? 550 கழிக்க போறோம். அப்ப 500ல இருந்து 550 கழிச்சோம் அப்படின்னு சொன்னா -50 வரும். மைனஸ்ல ஆன்சர் வந்துச்சுன்னு சொன்னா அது பற்றாக்குறையாக காணப்படும். விளைஞ்ச சொல்றது. சோ சமநிலை, அதாவது பாதீட்டு பற்றாக்குறையின் அளவு, பாதீட்டு பற்றாக்குறையின் அளவு 50 மில்லியன் ரூபாய். 50 மில்லியன் விளைஞ்ச சொல்றது. அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி கொள்ளணும். ரைட், திருப்பி ஒருவா சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. பாதீட்டு பற்றாக்குறையின் அளவில் நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பாதீட்டு நிலவிக்கான சமன்பாடு என்ன? டி மைனஸ் ஜி. பிரமாணத்துல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்? வரியில இருந்து அரசு செலவை கழிக்க போறோம். ஸோ டி நாங்க கண்டுபிடிச்சோம் 0.1 நாங்க கண்டுபிடிச்சோம். ஸோ அதுல இருந்து நாங்க கண்டுபிடிக்க போறோம், அதாவது அதுல இருந்து கழிக்க போறோம் அரசாங்கத்தின் செலவு. அப்ப அரச செலவு எங்க எவ்வளவு தந்தீங்கன்னா 550. ஸோ 0.1 தர வையை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் 5000 சொல்லி தர 5000 மைனஸ் 550. இப்போ 0.1 நாங்க 5000 பெருக்கணும் அப்படின்னு சொன்னா 500 அப்படின்னு வரும். 500 மைனஸ் 550. 500ல இருந்து 550 போனால் -50 வரும். மைனஸ்ல ஆன்சர் வந்துச்சுன்னு சொன்னா பற்றாக்குறையாக காணப்படும். பற்றாக்குறையாக காணப்படும். ஸோ பாதிட்டு பற்றாக்குறையின் அளவு, பாதிட்டு பற்றாக்குறையின் அளவு மைனஸ் 50 மில்லியன் ரூபாய். பற்றாக்குறைன்னு சொன்னாலே மைனஸ் தான் வரப்போகுது. மைனஸ்ல தான் 50 மில்லியன் போட்டா சரி. பற்றாக்குறையினாலே மைனஸ் தான். நிறைய சொல்றது 50 மில்லியன் சொன்னா சரி பற்றாக்குறை. ரைட். அடுத்ததாக நாங்க மூணாவது ஒரு கேள்வி கொண்டு வருவோம். மூணாவது கேள்வி என்னன்னு சொன்னா, பாதீட்டு பற்றாக்குறை எவ்வாறு நிதியிடப்படுகிறது? பாதீட்டு பற்றாக்குறை எவ்வாறு நிதியிடப்பட்டுள்ளது? இப்ப பற்றாக்குறை எப்படி நிதியிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கிறோம். சரியா? இதுக்கு சமன்பாடு என்னன்னு சொன்னா s பிளஸ் டி சமன் i பிளஸ் ஜி. i பிளஸ் ஜி. s பிளஸ் டி சமன் i பிளஸ் ஜி. சரியா? இப்ப நாங்க s தனியா எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 400 பிளஸ் இங்க 5 பெருமதி என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.